Hi friends, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் வீடியோ ஆஃப் மைன், அதாவது விபி டியூட்டோரியல் 2010ல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சும்மா ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி, கெஸ்ஸிங் அப்ளிகேஷன். ஹவ் டு கிரியேட் அ கெஸ் அப்ளிகேஷன். இதில் வந்து என்னென்ன நீங்கள் கவர் பண்ண போறீங்கன்னா டிம், அது டைமென்ஷனுங்கிறது, அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ், தட் இஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் 2010 யூஸ் பண்ணலாம், இல்லைனா 2008 யூஸ் பண்ணலாம், இல்லைனா 2005 கூட யூஸ் பண்ணலாம். என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களோ அது யூஸ் பண்ணுங்கள், இது எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். ஓகே, இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக்கை ஓப்பன் பண்ண பிறகு ஜஸ்ட் நியூ ப்ராஜெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்துக்கோங்க, விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷனுங்கிறது தான் செலக்ட் ஆகிருக்கணும். நீங்கள் வேணும்னா அது பேர் மாற்றிக்கலாம், லைக் கெஸ் அப்ளிகேஷன். ஓகே, இதை நான் வந்து EXE டூன் போடுறேன். ஓகே ஓகே, ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ EXE டூனுங்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம், EXE 2 மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் 2000 எக்ஸ்பிரஸ். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ என்னென்னா, இந்த பட்டனுங்கிறது டூல் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு டூல் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகலைன்னா வியூவில் போயிட்டு டூல் பாக்ஸுங்கிறதுல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும், இல்லைனா Ctrl Alt X கொடுத்தீங்கன்னா டூல் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகே, Ctrl Alt X. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மெனுவும் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுவும் வியூவிலே அவைலபிளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, இந்த பட்டனுங்கிறது வந்து டூல் பாக்ஸில் காமன் கண்ட்ரோல்ஸ்குள்ளே இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் இங்கே வந்துடும், ஜஸ்ட் லைக் தேட். ஓகே, என்ன உங்கள் சைஸ் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வச்சிடறோம். இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பட்டனுக்கு இது ஃபீல்டில் டெக்ஸ்ட் மாற்ற போகிறோம். எப்படின்னா, இந்த பட்டனை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பிறகு ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், அதாவது ஹைலைட் ஆகிருக்கும். ஜென்ரலாகவே இந்த பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டெக்ஸ்ட் தான் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் பட்டன் 1ங்கிறத எடிட் பண்ணிவிட்டு ஹைடுன்னு வச்சுப்போம் பேரை. ஓகே, ஹைட். பார்த்தீங்களா, பட்டன் நேம் மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, அது அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக், சேம் காமன் கண்ட்ரோல்ஸ்குள்ளேயே இருக்கும். இது கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இன்னொரு 2 பட்டன் தேவைப்படும். ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணிப்போம். அப்புறம் இன்னொரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ். அதாவது நம்ம இப்போ வந்து கிரியேட் பண்ண போகிறது கெஸ் அப்ளிகேஷன். ஸோ அதில் வந்து என்னென்ன தேவைன்னா, ஒரு பட்டன் வந்து நம்ம என்டர் பண்ணுற இன்புட்டை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் இன்னொரு ஒன்று வந்து அந்த யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட் வாங்குறதுக்கு, அது இல்லாமல் வந்து அது கரெக்டாக இல்லையாங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு கெஸ்ஸிங். ஓகே, அது இல்லாமல் 3 பட்டன், ஒன்று வந்து ஓகே, இன்னொன்று வந்து ஹைட்டு, இன்னொன்று வந்து ரீசெட். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதை எடிட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டில் போய் பட்டன் 3ங்கிறத வந்து ரீசெட்டுன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ரீசெட். இது வந்து இந்த பட்டன் நேம் வந்து ஓகே இல்லை கெஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, இல்லை நம்ம ஓகேன்னு கூட வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன லைக் பண்ணுறீங்களோ அதை வைக்கலாம், உங்களுக்கு என்ன வச்சா கரெக்டுன்னு தோணுமோ அதை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் இதே மாதிரி பட்டனை செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் பார்க்கலாம், நேமுங்கிற ஆப்ஷன் டிஸ்பிளே இருக்கும். ஓகே, இந்த நேம், இந்த பட்டன் 2ங்கிறத நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது எல்லாத்துக்கும். இது பார்த்தீங்களா, இது வந்து பட்டன் 3, ஹைடுங்கிறது வந்து பட்டன் 1ஆக இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் வந்து இது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, இது வந்து
2, இது வந்து 3. ஓகே, இதுதான் வந்து நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஹைடுங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ங்கிறத வந்து நம்ம மறைக்கிறதுக்கு தான் இந்த ஹைட் பட்டன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைட் பட்டனை வந்து டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து உள்ள ஃபீல்டில் போய் டெக்ஸ்ட் பாக்ஸ் TEXTBOX ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. ஓகே, நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட்ங்கிறது ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்கணுங்கிறது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு டெக்ஸ்ட் வேணாம், அதாவது ஹைடு பட்டன் கிளிக் பண்ணும் போதே இது வந்து ஹைட் ஆகணும். ஸோ அதனால் ஹைடுன்னு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஜஸ்ட் ஹெச்ன்னு கொடுத்தாலே அதுவே வந்து கீழே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ஹைட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் போன பிறகு ரீசெட் பட்டனுக்கு கோடிங் எழுதலாம். இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இல்லை இது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இது வந்து பட்டன் 3 ஆன் கிளிக். இது மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதாவது என்டர், ட்ராகு, சம்திங் லைக் தட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு அதில் என்ன தோணுதோ அதில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பேசிக்காக வந்து இந்த மாதிரி என்ன கிளிக் ஆச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது. ஸோ இதுக்குள்ளே வந்து நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், ரீசெட்னா இப்போ அந்த ஹைட் ஆனது வந்து காமிக்கணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 வரும், 1 டாட் ஷோ. ஓகே, அதே மாதிரி இதையும் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன ஆக்சுவலாக நடக்கணும்னா இப்போ இதை ப்ளே பண்ணோன்னா ஓகே இந்த மாதிரி கம்பைல் பண்ணோம். இந்த மேலே க்ரீன் பட்டன் இருக்கும் ப்ளே மாதிரி, அதை கிளிக் பண்ணால் கம்பைல் ஆகும். அது கம்பைல் ஆனால் இந்த மாதிரி ஃபைல் வரும். நீங்கள் நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா ஹைடு கொடுத்தா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 வந்து ஹைட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரீசெட்டுன்னு கொடுத்தா திருப்பி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 அப்பியர் ஆகுது. ஜஸ்ட் சிம்பிள். ஹைடு கொடுத்தா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ஹைடுன்னு கொடுத்ததுனால ஹைட் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ஷோ. ஸோ இதுதான் கமாண்ட். ஓகே, பேசிக் கமாண்ட். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு இப்போ கெஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு போவோம். ஓகே, இந்த ஓகேவை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னா டைமென்ஷன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து டிம்முன்னு சொல்லுவாங்க. டிம். ஓகே, டிம் வந்து வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இன்டீஜர், ஃப்ளோட் என்ன வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிம்குள்ளே இப்போ ஏங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஏ ஆஸ் நான் டபுள்னு கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ளோட்டு இல்லை இன்டீஜர் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இதில் ஃபீல்டில் வந்து டபுள் தான் மெயினாக தேவைப்படுது. இன்னொரு வேரியபிளும் கிரியேட் பண்ணி போகிறேன். dim b as double. ஓகே, இப்போ நம்ம 2 வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஏ அண்ட் பி. இப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். ஜாவாவில் படிச்சிருந்தீங்கன்னா, ஜாவா இல்லை C++ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி. இப்போ என்னென்னா இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷன் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஓகே, இஃப் இதுனா இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எல்ஸ்னா வேற. ஸோ அந்த மாதிரி இஃப்குள்ளே இப்போ என்ன அடிக்க போகிறோம்னா ஏ ஈக்குவல்ஸ் பி. ஓகே, தென் அப்படி இப்போ ஏ ஈக்குவல் பியா இருந்துச்சுன்னா உள்ள என்ன நடக்கணுங்கிறது நம்ம இப்போ டைப் பண்ண போகிறோம். அப்படி ஈக்குவல்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 minute என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் உங்களுக்கு கரெக்டாக தப்பான்ங்கிறது வரணும்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து நீங்கள் கோடிங் எழுதலாம். அதாவது இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. ஓகே, இந்த ஓகே பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் உள்ளே எழுதிட்டு இருக்கேன். டெக்ஸ்ட் பாக்ஸில் 3.text டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே கரெக்டாக ராங்கா. இப்போ ஈக்குவல்ஸ்னால் கரெக்டுன்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி இன்னொரு ஒரு if கிரியேட் பண்ணிக்கலாம். a not equals to b. a not equals to b னா உள்ளதின் thin என்ன ஈவெண்ட் ஆக்கார் ஆகணும்னா text box. Okay, sorry text box 3 text box 3 dot text. அதுக்குள்ள என்னன்னா இது வந்து ராங்னு வச்சுப்போம். டபுள் கோட்ஸ்குள்ள ராங்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு 2 இஃப் ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்கோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படின்னா ஏ வந்து பியும் ஏவும் சேமாக இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 3, அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல வந்து கரெக்டுன்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதே மாதிரி இது ஏவும் பியும் சேமாக இல்லைனா, அதாவது நாட் ஈக்குவல் டுனா உங்களுக்கு ராங்குன்னு டிஸ்பிளே ஆகும். எதுலனா இது டெக்ஸ்ட் பாக்ஸில். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடியே வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு யூசர் இன்புட்டில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. ஓகே, ஸோ ஏ ஈக்குவல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள் என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்கிறத ஏல சேவ் பண்ண போகிறோம். text box 1.text. ஓகே, இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்கிறது வந்து ஏல சேவ் ஆகிடும். இது வந்து வேல்யூன்னு போட்டுக்கோங்க. வேல்யூ ஈக்குவல் டுனா இன்னும் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஓகே, ஏ ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text. என்ன ஃபீல்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் என்ன அடித்தாலும் அது வந்து ஏவா சேவ் ஆகிருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பிக்கு இதே மாதிரி வேல்யூ ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2.text. இதுக்கு ஏன் 2னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூசர் இன்புட் வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் வாங்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. ஸோ அடுத்த இன்புட் வந்து இதில் தான் வாங்குவீங்க. ஓகே, வாங்கிட்டு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி கம்பைல் பண்ண பிறகு வரும். ஜஸ்ட் do something hide 6. இது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணும். இப்போ வந்து நான் என்டர் பண்ணது வந்து 2. அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 5ன்னு ஒரு நம்பர் கொடுத்து ஹைட் கொடுத்துருங்க. ஹைட் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெஸ் பண்ண சொல்லுங்கள் நான் என்ன நம்பர் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சும்மா 9ன்னு கொடுத்து பார்க்குறாங்கன்னா அது வந்து ராங்குன்னு வரும். ஸோ இப்போ 5ன்னு கொடுத்து பார்க்குறாங்கன்னா கரெக்டுன்னு வரும். ஓகே, ஸோ நம்ம என்ன என்டர் பண்ணுறோமோ அதான். அதாவது என்ன ஆக்சுவலாக நடக்குதுன்னா ஓகே பட்டன் கொடுக்கும் போதே ஏ வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்கிறது ஏல சேவ் ஆகிடுது. அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 இந்த 5ங்கிறதும் பியில் சேவ் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சா பியில் சேவ் ஆகிடுது. ஸோ ஓகே கொடுக்கும் போதே ஆன் கிளிக் இதில் இருக்கிறதும் இதில் சேவ் ஆகிடுது, இதில் இருக்கிறது இது சேவ் ஆகிடுது. அதே நேரத்தில் கண்டிஷன் செக் பண்ணுது. இஃப்
ஏ வந்து பிக்கு ஈக்குவலாக இருக்கா. இப்போ ஏவும் 5 சாரி இது ஏவும் 5 பியும் 5. ஸோ தென் அப்படி ஈக்குவலாக இருக்குன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 அதாவது இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல கரெக்டுன்னு என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கரெக்டுங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 இல்லை ராங். இப்போ இது வந்து ஈக்குவலாக இல்லைனா இப்போ 4ன்னு போட்டு ஓகே கொடுத்தேன்னா ராங். ஓகே, அது அக்கர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெட்டு கிரியேட் பண்ணது வந்து இப்போ ஹைட் பார்க்கலாம். ஹைட் வந்து ஹைட் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து என்ன கமாண்ட் கொடுத்துருக்கீங்க, அதாவது ஹைட் பண்ண சொல்லி வென் பட்டன் 1 கிளிக், இது வந்து பட்டன் 1. ஓகே, இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இது வந்து ஹைட் ஆகணும்னு கமாண்ட் கொடுத்ததுனால ஹைடு கொடுத்தோடனே உங்களுக்கு ஹைட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ரீசெட் கமாண்ட், இந்த பட்டன் ஆன் கிளிக் பண்ணும்போதே என்ன பண்ணணும்னா ஷோன் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஷோன் கொடுத்ததுனால இதை ரீசெட் பண்ணும்போதே உங்களுக்கு திருப்பி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து 1 வந்து அப்பியர் ஆகுது. ஓகே, இது வந்து சிம்பிள் ஃபார்ம் எப்படி ஒரு கெஸ்ஸிங் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுற மாதிரி சின்ன அப்ளிகேஷன். இல்லை இதில் நீங்கள் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டிம் எப்படி, டேட்டா டைப் எப்படிங்கிறது இல்லை உங்களை நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.